அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். தூத்துக்குடியில் தஸ்னேஷ் மாதா திருவிழா இன்று இல்லையா? பெருவிழா. அந்த திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னை மரியாளின் பரிந்துரையால் நாம் நிறைவாக வாழ்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 34 இறை வார்த்தை 25 27 முடிய. சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன், காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன். எனவே என் மந்தையை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழை வரச் செய்வேன். அவர்கள் ஆசி மலையாக இருப்பர். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும் நிலமும் நல் விளைச்சல் நல்கும். அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பர். நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தி கை நின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். சமாதான உடன்படிக்கை அவர்களோடு செய்து கொள்வேன், காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன். ஏனென்றால் தீயோர்கள் நம்மிடம் எப்படி நடக்கிறார் என்பதற்கு அவர் காட்டு விலங்குகளை கொண்டு அவர்களை ஒப்பிடுகிறார். இரக்கமற்றவர்கள், பரிவற்றவர்கள், நன்னடத்தையற்றவர்களை எல்லாம் அந்த இதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் இறைவார்த்தை கொண்டு. ஏனென்றால் நம்மளை நல்ல ஆடுகளாக நல்ல மந்தைகளாக இருக்கும்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இல்லையா? அப்போது காட்டு விலங்குகளை நாற்றினின்று வெளியேற்றுவேன். பொல்லார் இல்லையா? பொல்லாருக்கு கொடுக்குற தண்டனை பெருசுன்னு சொல்வார்ல, அதுபோல். எனவே என் மந்தையை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் பாதுகாப்பாக அவருடைய இரக்கத்துக்குள் இருப்பார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு அவர் நம்ம மீது இரக்கம் கொண்டிருந்தால் நம்மளை கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்மளை நேசிப்பார் இல்லையா? அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழை வரை செய்வேன். அவர்கள் ஆசி மலையாக இருப்பர். எல்லா பக்கமும் இப்போ மழை இல்லையா? நமக்குங்க வெக்க காந்தல் இருக்க முடியல. எதற்காக? இந்த நேரத்தில் மழை தந்து மழை காலத்தில் நமக்கு மழை தந்தால் நாம் என்ன செய்வோம்? அழிந்து போவோம் என்று நம் மீது இரக்கம் வைத்து நமக்கு கொடுக்கின்ற மழையெல்லாம் எங்கேயோ கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் மழை விரைச்சுவேன். அப்போ நமக்கு எந்த நேரத்தில் மழை வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். நாம் வாழ்வதற்கு என்ன வாழ்வாதாரம் வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். படைத்தவர் அவர் அல்லவா? அவர் நம்மளை நிறைவாக ஆள வைப்பேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும் நிலமோ நல் விளைச்சல் நல்கும். அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாக இருப்பர். நாம் எங்கே இருந்தாலும் இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்போம். நம்மளை அடிமைப்படுத்துகிறோம் என்று அவர் நம்மளை விடுவிக்கிறார். யார் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கிறாரு சொல்லுங்கள் பாப்பா? யார் அடிமைப்படுத்தியிருக்கான்? நம்மளை சோதிக்கிறவன் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கிறான். கடன் சுமை நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறது இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமாங்க. அதில் எல்லாம் இருந்து நம்மளை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் நாம் விவேகத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை வலிமை அவர் தந்து அவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கிறது. அந்த நிறைவை தருகின்ற இறைவனை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது இல்லையா? எது நடந்தாலும் நன்றி ஆண்டவரே, என்ன செய்தாலும் நன்றி ஆண்டவரே, எதை பெற்றுக்கொண்டாலும் நன்றி ஆண்டவர் என்று சொல்லும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். இந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, இரக்கமின்றி எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே, படைத்தவர் நீர். நாங்கள் எத்தனை குற்றங்கள் செய்திருந்தாலும் அனைத்தையும் தொக்கி வெளியே வீசி ஒரு வெண்பனி போல் எங்களை துடைத்து எடுத்து எங்களை உம்மோடு அருகில் வைத்துக்கொள்ள விரும்புகிறீரே. அந்த விருப்பத்திற்கு ஏற்றது போல் நாங்களும் நடந்து இனி பாவம் செய்யாதவாறு ஆமாண்டவரே உம்மோடு கூட இணைந்து நடக்கும் வரத்தை நீர் தர வேண்டும். இதுகால் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.